எழுத்தாளர் பேரே தெரியாம போறான். அதுக்கு தான் நீங்க சொன்னீங்கல்ல, சில பேர் துதி பாடுறதுனால அவங்கள கூப்பிட்டுக்கிறாங்க. இதெல்லாம் வன்மையா கண்டிக்கணும். 5 பவனை ஒரு சொல் கேளி, வீட்டு பாஷைகளை கற்கிலாய், வேறு வேறு பாஷைகளை கற்பாய். நீ பிரெஞ்சு படி, உருது படி, சான்ஸ்கிரிட் படி, ஹிந்தி படி, எல்லாம் படிடா. உன் தாய்மொழி தப்பு இல்லாம படிடா. என்ன அதை படிக்க வேண்டாமா நம்ம? சார், திருக்குறள் விழாவுக்கு போய் திருக்குறளை தெரியாம பேசுறாங்களே, என்ன பண்ண முடியும்? எதுக்கு ஆஞ்சநேயருக்கு வெண்ண காப்புன்னா, ராமபிரானுக்காக ராவணனுடைய சண்டை போடுறதுக்கு மற்றவங்கெல்லாம் பார்ட் டைம் ஃப்ரீலான்ஸு, ஃபுல் டைம் சண்டை போட்டவர் அனுமன் தான். நம்ம ஆடியன்ஸை விட இலங்கை தமிழர்கள் இன்னும் பெட்டரா ரசனையோடு ரசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. உண்மையா? அது 100% உண்மை. நம்ம அறிவுடைய சங்கத்தில் பேசி ஆறுதல் பரிசு வாங்கலாம். முட்டாள்கள் சம்பத்தில் போய் நீங்க முதல் பரிசு வாங்குறதே வேண்டாம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரசனை இல்ல வந்து நிறைய மாற்றம் இருக்கா சார்? நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க சார். அருமையான கேள்வி. நான் எந்த வித உதட்டு சாயம் இல்லாமல் உங்களுக்கு நன்றி சார். ரசனை, அதை பற்றி முதல்ல எஸ் ராமகிருஷ்ணன் புஸ்தகம் படித்தாதான் பல பேருக்கு புரியும். வாசிப்பே குறைஞ்சி போச்சே. நீங்கள் ஒரு மேடைக்கு, நாங்கள் பொது மேடைக்கு, புத்தக கண்காட்சிக்கு எழுத்தாளர் பேரே தெரியாம போறான். அதுக்கு தான் நீங்க சொன்னீங்கல்ல, சில பேர் துதி பாடுறதுனால அவங்கள கூப்பிட்டுக்கிறாங்க. இதெல்லாம் வன்மையா கண்டிக்கணும். நீங்க ஒரு புத்தக கண்காட்சிக்கு போனா எஸ்ராவினுடைய கதாவிலாசமோ, உபபாண்டமோ, தேசாந்திரியோ, யாமமோ, துணை எழுத்தோ படிக்காம போலாமா? ஒரு தன்னம்பிக்கை பேச்சுனா இறையன்பு அவர்களுடைய புத்தகத்தை படிக்காம போலாமா? ஒரு கம்பராமாயண மேடைனா ஒரு ஆசாங்கியாவோட இஸ்மாயில் ஐயாவோட திருச்சி ராதாகிருஷ்ணன் சாருடைய உரையை படிக்காம போலாமா? ஒரு நகைச்சுவை மன்றத்துக்கு போனா, சார் இப்படி சொல்றேன் சார், கீவாஜாவோட ஒரு பெஸ்ட் ஹியூமர் ஸ்பீக்கர் கிடையாது சார். ஆமா, இன்னைக்கு அந்த வழியில பேராசிரியர் சண்முக வடிவேல் அடி நொறுக்கிறாரு. 90 வயசு கீவாஜாவை பத்தி இப்ப சொல்றேன் பாருங்க. இதெல்லாம் ஊடகத்தில் இது வரைக்கும் வராத செய்தி. நீங்கள் இதை இணையதளத்தில் பார்க்கணும். சென்னையிலேருந்து இரவு 7 மணிக்கு புறப்பட்டு திருச்சிக்கு காலையில் போய் 5 மணிக்கு இறங்குறாரு. ஆர்கனைசர் ரிசீவ் பண்ண வராங்க. புறப்பட்டது சென்னை, இறங்குறது திருச்சி. 1970களில் கறி போட்டு தான் இன்ஜின் வண்டி. மாலை எடுத்துக்கிட்டு வராங்க. மாலை அப்பெல்லாம் பேச்சாளராக இருந்ததுனால ரயில்வே ஸ்டேஷனுக்கே ரிசீவ் பண்ண போயிருக்காங்க. மாலையை வாங்கினோன்னு கீவாஜா அடிக்கிறாரு. காலையிலே மாலை வந்தது. உங்களை மாதிரி ஒரு நண்பர் வீட்டுக்கு கூட்டி போகிறாரு. 70களில் சமூகம் சங்கடம் இல்லாமல் இருந்திருக்கு. ஒரு புடவை, அதை தள்ளிட்டு போய் டிஃபன் சாப்பிட்டு திருப்பி வந்து இதுதான் வாயில் புடவையோன்னு இருக்காரு. மேடைக்கு வந்திருக்காரு. மேடைக்கு கூட்டிகிட்டு போய் அவரை அறிமுகப்படுத்துகிறவர் கிளாஸ்மேட்டு. இவருடைய கிளாஸ்மேட்டு தான் இவரை அறிமுகப்படுத்துகிறாரு. கீவாஜா நம் சபைக்கு வருவது 3ஆம் தரம். அவருக்கு சொல்லின் செல்வர் என்ற பட்டம் மக்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி இப்படின்னு முன்னுரையே 3/4 மணி நேரம் பேசிட்டாரு. கீவாஜா மைக்கை பிடிச்சோன்னு அடிக்கிறாரு. நானும் இந்த சபையின் செயலரும் என் கூட படித்தவன், ஆனால் என்னை விட கூட படித்தவன் என்பதை காட்டுவதற்கு அறிமுக உரை 1/2 மணி நேரம். அடுத்த வார்த்தை, நான் இந்த சபைக்கு வருவது 3ஆம் தரம். நான் இந்த சபைக்கு வருவது 3ஆம் தரம். என் பேச்சு 1 தரம். நான் சொல்லின் எல்லோரும் வீட்டுக்கு செல்வர். இப்படி அடுக்கு. இந்த ஜோக்கில் எதையாவது ஆபாசம் இருக்கா? விரசம் இருக்கா? இல்லை. நான் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டவுசர் ஜோக் சொல்வேன். எதுக்கு அது வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். இது நேர்காணல் சார். இன்றைக்கி மேலே இப்போ அமெரிக்கா போன்ற நாட்டுக்கு போகிறோம். அட்லாண்டாவில் ஒரு மாதிரி கேட்குறாங்க, பே ஏரியாவில் ஒரு மாதிரி கேட்குறாங்க, இர்வினில் ஒரு மாதிரி கேட்குறாங்க, டெக்சாஸில் ஒரு மாதிரி கேட்குறாங்க, நியூ ஜெர்சியில். நீங்கள் பெரியவா கோவிலில் பேசுகிற மாதிரி தமிழ் சங்கத்தில் பேச முடியாது. தமிழ் சங்கத்தில் பேசுகிற மாதிரி மீட்டு கிரீட்டில் பேச முடியாது. ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி பேசினா கூட நீங்கள் அங்கே போய் ரசனையோடு பேசுங்களேன். ரசிக்கிற மாதிரி எத்தனை விஷயம் இலக்கியத்தில் இருக்குது சார். கடிதம் அப்படின்னா பாரதியாரை பற்றினா என்ன சொல்வீங்க? எல்லாரும் கடிதத்தை பற்றி எழுதுகிறார் சார் காந்திக்கு. பாரதியார் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கட்டு பால்பற்று நின்றதாம் ஒரு பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த ஏமான் மகாத்மான்னு சொன்ன இந்த பாரதி காந்திக்கு கடிதம் போட்டான். மிஸ்டர் காந்தி, குஜராத்தில் நீங்கள் மிக கடுமையாக உங்களை கண்டிக்கிறேன். நீங்கள் ஒன்று இந்தியாவில் அதிகம் பேர் பேசக்கூடிய இந்தியில் பேசி இருக்க வேண்டும். உங்கள் தாய்மொழி குஜராத்திலாவது பேச வேண்டும். அதை விடுத்து சுதந்திர வேள்வியில் ஆங்கிலத்தில் பேசியது முறை என்று எழுதிட்டார். இதுக்கு காந்தி ஒரு லெட்டர் போடுறாரு. மிஸ்டர் பாரதி, இதை சொல்வதற்கு நீ ஏன் எனக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதிட்டீங்க? அதுக்கு பாரதி ரிப்ளை போடுறாரு. மிஸ்டர் காந்தி, பிறருடைய குறைகளை சுட்டி காட்டுகின்ற போது உலகத்தின் உயர்ந்த மொழியாகிய என் தமிழை நான் பயன்படுத்துவதே
எப்படி எழுதினா, தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழங்க வேண்டும், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா யாமறிந்த மொழிகளிலே. ஆமா, கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோ போல், பூமிதனில் யாங்கனுமே. அவன் எந்த லாங்குவேஜும் படிக்காதுன்னு சொல்லல. அவன் என்ன சொல்றான்? கண்ணிருந்தும் குருடராய், காதிருந்தும் செவிடராய், ஆண்மை இருந்தும் கோலனாய், அஞ்சுபவனை ஒரு சொல் கேளீர், வீட்டு பாஷைகளை கற்கிலாய், வேறு வேறு பாஷைகளை கற்பாய். நீ பிரெஞ்சு படி, உருது படி, சான்ஸ்கிரிட் படி, ஹிந்தி படி, எல்லாம் படிடா. உன் தாய்மொழி தப்பு இல்லாம படிடா. என்ன அதை படிக்க வேண்டாமா நம்ம? சார், திருக்குறள் விழாவுக்கு போய் திருக்குறளை தெரியாம பேசுறாங்களே, என்ன பண்ண முடியும்? அந்த மக்களுக்கு இது போறன்னு நினைக்கிறாங்களா? அது நம்ம தான் சார் சொல்லணும். இப்போ நீங்கள் வந்தோடனே எனக்கு காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்டீங்க, தண்ணி கொடுக்குறீங்க, என்ன காரணம்? அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் அன்பும் புதியர் பிறருக்கு. நம்ம பேசும்போது கேமராமேன் வியந்து பார்க்குறாரு. ஏன்? இது ஒன்றும் நம்ம மண்டைக்குள்ளே இல்லை, படித்தபடி நம்ம நிற்கிறோம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இப்போ பார்க்குறாங்க ஆடியன்ஸு, என்னடா இந்த நேர்காணல் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் நீ ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, அதை அக்செப்ட் பண்ணணும் இல்லை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஏன்டான்னா அறிவு வளர்கிறதுக்கு தான் இந்த நேர்காணல். ஏன்? அறிவு அற்றம் காக்கும் கருவி. ஏன்? உன் நேரத்தை செலவு பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இந்த சேனலில் நீ பார்க்கும்போது இன்னும் உன்னைய மேம்படுத்திக்கணும். அப்படின்னா என்ன? சென்றவிடத்தை செலவிடாது நன்றின்பால் உய்ப்பது அறிவு. என்னால் ஒரு 4 திருக்குறள் இந்த இன்டர்வியூவை வச்சே சொல்ல முடியுதே. சரி, இன்னும் எத்தனை இது வரலாம்? நீங்கள் ஒரு 6000 மேடை பார்த்துருப்பீங்களே? எப்படியும் 5000 குறைவில்லாமல் இருக்கும். அதில் பிரித்து சொல்லலாம். பட்டிமன்றங்கள் ஒரு 1000 2000 பேசியிருப்பேன். தனி ஆன்மீகம் இன்றைக்கு இன்னும் சொல்லப்போனால், இப்போ ஒரு வேலுக்குடி சார் மாதிரியோ, துஷ்யந்த் ஸ்ரீதர் மாதிரியோ, இன்றைக்கு இதயங்களை தொடக்கூடிய ஊவே வெங்கடேஷ் போன்றவர்கள் டாப் கிளாஸ். அவங்கள ரொம்ப சமஸ்கிருதம், அப்படி இடையில ஆங்கிலம். அது நான் இப்போ சாதாரண வெகுஜன மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட 2 மணி நேரம் கும்பாபிஷேகம்னா கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கும்பாபிஷேகத்தை நிறுத்துவேன். யாகசாலைனா ஏன் நீர் நெருப்பை பயன்படுத்துகிறோம், ஏன் கும்ப வைக்கிறோம், மண்டலாபிஷேகம்னா என்ன, எப்படி சாமியை பார்க்கணும், என்ன மாதிரி நீ சமய சின்னம் பூசிக்கணும், சுவாமிகிட்ட என்ன கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது, இது மாதிரி கருத்துக்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு களம் மாதிரி நாங்கள் அதை நோக்கி என்னுடைய பயணம் என்பது ஆன்மீகம் பேசுவது எனக்கு ரொம்ப. சைவம் மட்டும்தான் பேசுவீங்களா? வைணவம் நிறைய பேசுவீங்களா? நிறைய. ராமன் காட்டிய வழி பேசுகிறோம், ராமாயணத்துலேருந்து பேசுகிறோம், அனுமன் நிறைய சைவம் பேசுகிறீங்க. ரெண்டுமே கலந்து தான். ஏன்? அதாவது அவங்க இப்போ பெருமாள் கோவில் நிகழ்ச்சினா வெறும் கும்பாபிஷேகத்தை மட்டும் இல்லை. இப்போ அனுமன் பெருமைன்னு அன்றைக்கி ஒருத்தர் பேசுகிறாரு சார். அனுமன் பெருமைனா என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறேன். அல்லல் மாக்கள் இலங்கியதாகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன், ஆனால் அது என் தூயவன் வில்லி நாற்றலுக்கு மாசென்று வீசினேன்னு சீத்த அனுமன் டைலாக் இருக்குது. என்ன தோளில் வாழ்ந்தோன்னு சாக போகிறவரை அண்டர் நாயகன் அருள் தூதன்னு சொல்லி நிறுத்தினது இந்த அனுமன் கதையாளி காமிச்சு. சீதாம்மா அங்கே இங்கேயும் பார்க்குற அசோகவனத்தில் ஒன்றும் இல்லை, அங்கங்கே கொடியில் இலை இருக்குது. இந்த வார்த்தையை கவனிக்கணும். வெற்று இலை இருக்குது, வெற்று இலை இருக்குது, அதை மாலையாக போடுறா அவளுக்கு. அதனால தான் பிற்காலத்தில் நம்ம காரிய ஜெயமாக வெற்றிலை மாலை போட ஆரம்பித்தோம். உடனே சீதாம்மாவை அப்படி நிமிர்ந்து பார்க்குறாரு அனுமன். செந்தூரம் வச்சுட்டு இருக்காங்க, என்னத்துக்குன்னு கேட்குறார். என் புருஷன் நன்னா இருக்கணும்னு வச்சுட்டு இருக்கேங்கிறா. அடிச்சாம் பாருங்க, நீ மனைவி கணவன் நன்னா இருக்கணும்னு வச்சுட்டு இருக்க, நான் தொண்டர், என் தலைவன் நன்னா இருக்கணும்னு உடம்பு ஃபுல்லாக வச்சுக்கிறேன். அதுதான் அனுமனுக்கு செந்தூரம். இப்போ கேட்கலாம், ஏன் அனுமனுக்கு மட்டும் சந்தன காப்பு சனிக்கிழமை ஆழ்வார்பேட்டையாக இருந்தாலும் நங்கநல்லூராக இருந்தாலும் நாமக்கல்லாக இருந்தாலும் செய்கிறாங்க? கண்டேன் கற்பிணிக்கு அணியவளேன்னு சீத்தை அம்மாவை இருக்கிற இடத்த ராமன்கிட்ட சொல்ல வந்தார்ல. இந்த சீத்தம்மாவை பார்க்க அசோகவனம் ராவணனை பிடிச்சி கட்டி நெருப்பில் வாலில் தீ வச்சான்ல. நெருப்பு காயத்தை குளிர்படுத்துவது குளிர்ச்சி சந்தனம், அதனால தான் அவருக்கு சந்தன காப்பு. இப்போ இன்னொன்று கேட்பீங்க, என்ன சார் ஆழ்வார்பேட்டைக்கு போனால் எப்போ பாரு சனிக்கிழமை வெண்ணக்காப்பு வெண்ணக்காப்பு. எதுக்கு ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்புன்னா, ராமபிரானுக்காக ராவணனுடைய சண்டை போடுறதுக்கு மற்றவங்கெல்லாம் பார்ட் டைம் ஃப்ரீலான்ஸு, ஃபுல் டைம் சண்டை போட்டவர் அனுமன் தான். உடம்புல ஏற்பட்ட காயங்களுக்கு நம்ம எல்லாம் மருந்து போடுவோம்ல, ஆயின்மெண்ட்டு தழும்பு மாதிரி அவன் காயங்களுக்கு மருந்து போட்டது தான் வெண்ணக்காப்பு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. அந்த கண்டேன் கற்பினுக்கு அணியவளை என்று சொன்ன சீதாம்மாவே அனுமனுக்கு எதுவும் செய்ய முடியாமல் கையெடுத்து வணங்கினான். ராமபிரான் என்னை அணைச்சிக்கோன்னார். அப்போ நம்மெல்லாம் அபயம்னா அணைச்சிக்க வேண்டியவ ஆஞ்சநேயர். இப்படி சொல்ல. எத்தனை நாடு போயிருப்பீங்க இது வரலாம்?
கடவுள் போட்ட பிச்சை ஒரு 22 நாடுகளுக்கு குறையாமல் போயிருப்பேன். அடிக்கடி இலங்கை போவேன். அங்கே ஒரு பெரிய நல்ல மனிதர் இருக்கார், மகேஸ்வரன், என்னை பார்த்துக்க. அமெரிக்காவில் ஒரு கிறிஸ்தவ சகோதரர், இதை அவசியம் நான் பதிவு செய்யணும். அட்லாண்டாவில் ரோஸ்லின் ஜெயசாரதி, கீழே பைபிள் படிப்பாங்க. காத்தால் நான் மேலே மகா பெரியவர் சாங்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் போட்டுட்டு ஊதிட்டுட்டு கீழே வருவேன். நிறைய பேர் இன்றைக்கி பேச்சாளர்கள் வாழ்வியல் முறையில் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்க்காத, ஏன்னா நீங்களே பெரிய ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி ஏதோ பாராட்டுறதுக்கு இல்லை, அவ்வளவு பலதரப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க பக்கத்தில் இருந்தோம். இதையெல்லாம் தான் தமிழ் எனக்கு கொடுத்தது. வேற்றுமை. ஒரு கிறிஸ்துவ இல்லத்தில் இருந்து நான் போய் ராமாயணம் பேசிட்டு வந்திருக்கேன். அங்கேருந்து பல இடங்களுக்கு, மாநிலங்களுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ கூட அண்மையில் ஜெர்மனில் ஹம் அப்படின்னு ஒரு இடத்துல திருக்கோவில் கும்பாபிஷேகத்துக்காக போயிருந்தேன். பெல்ஜியம் தமிழ்ச்சங்கத்துக்கு போயிருந்தேன். ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாமே போயிருக்கேன். அது மாதிரி வளைகுடா நாடுகள், இந்தோனேஷியா, இப்படி இறைவன் போட்ட பிச்சை எல்லா இடங்களுக்கும் போயிட்டு. உங்களுடைய நகைச்சுவை பேச்சுக்கு உலகம் முழுக்க பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. நகைச்சுவை நீங்கள் வந்து அறிவை நகைச்சுவையில் ரொம்ப அழகாக தேன் தடவி கொடுக்குறீங்க. அது பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு கட்சி அடையாளம் இருக்கும்போது அது அந்த அளவுக்கு ரசிக்கப்படுதா? நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நான் எந்த கட்சியும் சாராதவன், எந்த இயக்கத்திலும் இல்லாதவன். என்னுடைய கட்சி சொத்து கட்சி. என்னுடைய முதலாளிகள் யாருன்னா எனக்கான பார்வையாளர்கள். அவங்க ரசிக்க 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 தான். இன்னொன்று நான் சொல்கிறேன் சார், தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு 2-2.5 மணி நேரம் ஆன்மீகம், இலக்கியம், தரமான நகைச்சுவைகள் என்று மேடைகளை கையாளுகின்றவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. நான் ஒரு குறுகிய பந்துக்குள் நின்று விளையாட ஆசைப்படவே இல்லை. என்னுடைய மைதானங்கள் பரந்த மைதானங்கள், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கோவில் குடமுழுக்கு, எளிய மக்கள் வாழக்கூடிய இடங்களினுடைய ஆன்மீக நிகழ்வுகள், இன்னும் தன்னார்வமாக இன்றைக்கு சமூக பணியை ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதை தனி மனிதர்களாக இணைந்து செய்யக்கூடிய ரோட்ரி, லயன்ஸ் போன்றவர்களுடைய இண்டக்ஷன் போகிறேன், அவங்களுடைய செமினார்ஸ் போகிறேன், அவங்களுடைய கான்ஃபரன்ஸ் போகிறேன். அங்கெல்லாம் ஆன்மீகத்திலேருந்து மாறுபட்டு கொடை பற்றி பேசுகிறேன், தலைவர்கள் பற்றி பேசுகிறேன், வாசிப்பு திறன் குறித்து பேசுகிறேன். என்னுடைய பேச்சில் குறிப்பாக தாய் தந்தை மறக்காமல் வழிபடணுங்கிறத வலியுறுத்தி வரேன். அது மாதிரி எங்கர்கள். அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரு சமநோக்க கண்ணில் தான் பார்க்கிறார்கள் என்பது தான் என்னுடைய திண்ணம். எல்லா மனிதனுக்கும் உள்ள இயல்பு தானே. மனிதன் என்பவன், கண்ணதாசன் வரியில், தப்பே செய்யாதவன் மரக்கட்டை, அடிக்கடி தவறு செய்கின்றவன் அயோக்கியன், தன்னை அறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து திருத்திக் கொள்கின்றவன் மனிதன். என்னுடைய வாழ்க்கையிலும் மேடு பள்ளங்கள், ஏற்ற இறக்கங்கள், சில சிராய்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். அந்த தவறிலிருந்து விடுபடுபவன் தான் மனிதன். நான் என்னை முழுநேர ஒரு இலக்கியவாதியாக, ஆன்மீக சொற்பொழிவாளராக, நான் வெறும் பேச்சாளனாக மட்டும் பயணப்படலை. மகாபெரிவா பக்த சபைன்னு வச்சுட்டு மறந்துடக்கூடாது, சென்ற ஆண்டு ஈமக்காரியங்கள் செய்யக்கூடிய, இடுகாட்டில் பணியாற்றக்கூடிய என் தோழர்களை கம்பீரமான நாற்காலியில் அமரச் செய்து அவர்களுக்கு 3 மாத உணவு தேவையான எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு பட்டாடை போட்டு பரிவட்டம் கட்டி எல்லாம் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நிறைய செயல்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். என்னை பொறுத்தவரை நான் எதற்குள்ளும் அடையாளப்படுத்தி கொள்ள விரும்பவில்லை, ஆசைப்படவும் இல்லை. என்னை பயன்படுத்தி கொள்வது சமூகத்தினுடைய பொறுப்பு. இன்னொரு விஷயம், இந்த பட்டிமன்ற நடுவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த காலத்தில் நாதஸ்வரக்காரங்களாம் செட்டு தோல்பாங்க. அவங்க ஒரு செட்டாகவே இருப்பாங்க. அது மாதிரி இந்த நடுவர்கள் வந்து தங்களுக்கு தோதான ஒரு செட்டை வச்சுக்கிட்டே எல்லா ஊரும் சுற்றுறாங்க. அவங்க வெளியால் உள்ளே விடுறதில்ல, என்னதான் திறமைசாலிகளாலும் உள்ளே விடுறதில்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ரொம்ப நியாயமான கேள்வி. இதற்கு நெஞ்சுரத்தோடு நான் பதில் சொல்கின்றேன். இதனால் சில பேருடைய காயங்களை நான் சம்பாதிக்க வேண்டி இருந்தாலும் கூட நான் அச்சப்படுவதில்லை. நீங்கள் ஒரு தொலைக்காட்சியினுடைய பெயரை நான் நாகரிகம் கருதி சொல்ல ஆசைப்படவில்லை. ஏனென்றால் அந்த ஊடகத்தில் நான் கடந்த 5 ஆண்டுகளாக பட்டிமன்றம் பேசி கொண்டிருக்கிறேன். அதனுடைய இணையதளத்தில் போய் நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு சொல்கின்றேன். ஜெயா டிவி பட்டிமன்றமும் நீங்கள் போட்டு பாருங்கள். 5 வருஷமாக ஒரு பட்டிமன்றத்தில் கூட புதிய முகங்கள் இல்லாமல் கிடையவே கிடையாது. தமிழ்நாடு முழுக்க இன்னொரு ஆன்மீக தொலைக்காட்சி இருந்தது, சங்கரால தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு மாதிரி தமிழ் எங்கள் உயிர்மைன்னு நடத்தின 1.5 வருடம். தமிழ்நாடு முழுக்க பேச்சாளர்களை தேடி தேடி பிரபலங்களே ஸ்ரீராமும் சோனியாவும் மற்றவர்களும் தேடி பிடிச்சி கொண்டு வந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் பல மேடைகளில் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். யாரும் என் உறவினர் கிடையாது, சொந்தக்கார பையன் கிடையாது, வேண்டியவன் கிடையாது, தெரிஞ்சவங்க கிடையாது.
இந்த மணிகண்டன் பிற்காலத்தில் பட்டிமன்றத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதினால் ஒரு 50 இளைஞர்களுக்கு வாய்ப்பு தந்தவன் என்பதை இந்த இணையதளம் பேசும். பொதுவாக பட்டிமன்ற நடுவர்கள் பல பேர் இப்படி தானே செய்கிறாங்க. அதை நான் எப்படி அந்த குற்றக்கூண்டில் அவர்களை நான் நிறுத்துவதற்கு தயாராக இல்லை. அப்படி ஆயிடுச்சு. தனக்கு வேண்டியவங்க 2 பக்கம், தனக்கு வேண்டியவங்க 2 பக்கம், இல்லை தன்னுடைய சொந்தக்காரங்க 2 பக்கம், தன்னுடைய வேண்டியவங்க 2 பக்கம். அது ஒரு வசதி வாய்ப்பாக அமைந்து விட்டது. எங்களுக்கு முன்னோர்கள் எப்படி தேடி தேடி கொடுத்தார்களோ வாய்ப்பு, அதுபோல் இளைய தலைமுறையை வைத்து தான் நான் களத்திலே விளையாடுகின்றேன். அத்தனை பேர் நீங்கள் மூச்சு விடாமல் கேட்டிங்கன்னா ஒரு 50 பேரை நான் சொல்லுவேன். நீங்கள் இணையத்தில் போய் நான் பேரை சொல்கிறேன், அவங்கள ஸ்ட்ரோக் அடித்து நீங்கள் பாருங்கள். அவங்களுடைய பேச்சில் எந்த பிசுறும் இல்லாது, குருதி பூனல் வெட்டின மாதிரி 5 நிமிஷம் அப்படி மடை திறந்து வெள்ளமாக பேசியிருக்காங்க. இன்னொரு விஷயம், பட்டிமன்ற உலகத்தில் வந்து சாதி பார்த்து ஆளை சேர்க்குறாங்களா? நான் நல்லபடியாக நேர்காணலில் முடிச்சுட்டு இன்னும் ஒரு 50 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் பயணப்படணும்னு நினைக்கிறேன். சில நேர்காணல் எடுப்பவர்களுக்கும் நான் பார்த்துட்டேன், சில பேர்த்த சில கேள்விகளை எப்படியாவது வாயிலேருந்து வாங்கிடணும்னு பார்க்குறாங்க. நான் மீண்டும் சொல்கின்றேன், என்னை பொறுத்தவரை இந்த கேள்விக்கு ஜாதி மத இன பேதங்களுக்கு அப்பாற்பட்டவன் நான். தமிழ் என்னை இணைத்திருக்கிறது, தமிழ் குடும்பம் என்னை வாழ வைக்கிறது. என்னுடைய உடம்பில் இஸ்லாமியர் சாப்பாடு, கிறிஸ்தவ சாப்பாடு, ஐயர் சாப்பாடு, அகமுடியர் சாப்பாடு, முதலியார் சாப்பாடு, ரெட்டியார் சாப்பாடு, செட்டியார் சாப்பாடு, தேவர் சாப்பாடு, ஆதிதிராவிட பழங்குடியினர் சகோதரர்களுடைய சாப்பாடுன்னு நிறைஞ்சு இருக்குது. இந்த உப்பிட்டவன் உள்ளளவும் நினைக்கக்கூடியது தமிழ் சமூகம். மீண்டும் சொல்கின்றேன், அடுத்த என்னுடைய வாழ்வியல் பயணம் ஆன்மீகத்திற்கு, இலக்கியத்திற்கு, இளைஞர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஆற்றுவதற்கு என்பதை உறுதியாக இறுதியாக சொல்கிறேன். சரி, பெண்களுக்கு வந்து சம வாய்ப்பு கிடைக்கிது ஆண்கள் அளவுக்கு பட்டிமன்ற உலகத்தில்? அது ரொம்ப நியாயமான கேள்வி. நிறைய பெண்கள் இன்றைக்கு அதை முழு நேர பணியாக செய்யக்கூடிய அளவுக்கு மாதம் 10 கூட்டம் 15 கூட்டம் போய் அதில் தரமாக தங்களை தகுதிப்படுத்தி கொண்டு தயார்படுத்தி கொண்டு எத்தனையோ சகோதரிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துலேயும் விதியும் உண்டு, விதி விலக்கும் உண்டு. நாம் நன்மையை பட்டிமண்டபங்கள் என்பது இரவு நேரத்து பல்கலைக்கழகங்களாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவா. தமிழ்நாட்டில் உள்ள நம்ம ஆடியன்ஸை விட இலங்கை தமிழர்கள் இன்னும் பெட்டராக ரசனையோடு ரசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையாது? 100% உண்மை. ஏன்னா நான் அடிக்கடி சென்று வந்த இடம் அங்கே. நான் ஒரு ஜிந்துப்பட்டி கோவில், அவர்கள் துணுக்கு தோறத்துக்காக கை தட்டுறதுல அதை தாண்டி ரசிக்கிறாங்க இல்லையா? நம்ம பாடல் சொன்னால் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் உலகு அப்படின்னா அவன் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவின் நீர்வழி வெண்ணிய நலையில் சோதிய நம்மளை தாடுவார் மலை செல்லபடி வாழ்த்தி வணங்குவோம்பாங்க. நீங்கள் உலகுன்னா உலகம் யாவையும் தாமல் ஆக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய அன்னவருக்கே சரம் நாங்களே அவன் சொல்ல ஆரம்பிச்சிருவான். அந்த 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 அப்போ என்ன வரும் உங்களுக்கே, சார் எப்போதுமே நம்ம அறிவுடைய சங்கத்தில் பேசி ஆறுதல் பரிசு வாங்கலாம், முட்டாள்கள் சம்பத்தில் போய் நீங்கள் முதல் பரிசு வாங்குறதே வேண்டாம். இது ஔவை சார் சொல்லுவார். அந்த மாதிரி அந்த உண்மையிலேயே அந்த மக்கள் நம்ம கொண்டாடப்பட வேண்டியவர்கள். சிங்கப்பூரில் நல்லா தமிழ் கேட்குறாங்க, மலேசியாவில் கேட்குறாங்க. இலங்கையில் பாசுரங்களோ தமிழோ தேவாரமோ திருவாசகமோ தப்பு இல்லாமல் அடிப்பாங்க. நீங்கள் அம்மான்னு நடுவில் சொன்னீங்க ஆரம்பத்தில், ஜெயலலிதா நேரில் சந்திச்சிருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா? 2 முறை எனக்கு அந்த வாய்ப்பை பெற்று தந்தது சகோதரர் பூங்குன்றன் அவர்கள். நிறைய என்னுடைய அங்கே சட்டப்பேரவையிலே சிரிக்கின்ற வகையிலும் கருத்துக்களை எடுத்து அவர்கள் நயம்பட உரைக்கின்ற வகையிலும் நான் சில பேச்சுக்களை தயார் செய்து கொடுத்திருக்கிறேன். 2 முறை 2010 இறுதி வாக்கில் அவர்களை சந்தித்தேன். நீங்களே தயார் பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஆமாம், சில பணிகளை நீங்கள் செய்து தாருங்கள் என்றார்கள். உண்மையாகவே அம்மாவினுடைய அரசு பேச்சு இதையெல்லாம் தயார் செய்தவர் வெங்கட்ராமன் ஐஏஎஸ் அவர்கள். அவருக்கு பக்கபலமாக பரதன் போல லக்ஷ்மணன் போல இருந்தவர் சூரிய நாராயணன் போன்றவர்கள். எப்படி அணில் சேவை புரிந்ததோ அப்படி நான் அந்த சேவையை அம்மையாருக்கு புரிந்திருக்கின்றேன். அம்மையாருடைய அரசவை அமைச்சர்களுக்கு செய்திருக்கிறேன். அம்மா தன் கைப்பட 2015 சொல்லின் செல்வர் விருது என்று அந்த பேச்சுக்காக கொடுக்கக்கூடிய தமிழ் சித்திரை விருதை தன் கைப்பட எழுதி அதில் முதல் விருதை பெற்றேன் என்கின்ற மகிழ்வு எனக்கு எப்போதும் உண்டு. கலைஞரோட உங்களுக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? நல்லா அருமையாக கேட்டீங்க. ஒரு 2-3 என்னுடைய பேச்சுக்களை அவர் கேட்டிருக்கிறார்கள். நான் வணக்கத்திற்குரிய இறையன்பு சார் தலைமையில் கலைஞர் தொலைக்காட்சி ஆரம்பித்த புதுசில் 10-15 பட்டிமண்டபங்கள் நான், இறையன்பு சார், ஆவடியப்பன் சார் போன்றவங்கள்லாம் பேசியிருக்கோம். 2-3 ரசித்து சிலர் பேருடைய வாயிலாக செவிவழி செய்தி கேட்டிருக்கிறேன். அவருடைய எழுத்தும் ராமானுஜரைக்கு எழுதுவதும் அவருடைய சங்கத்தமிழுக்கு உரை எழுதியிருப்பதும் திருக்குறள் விளக்க உரையும்
படித்திருக்கிறேன். ஒரு முறை அவருக்கு கடிதம் எழுதி திரு சண்முகநாதன் வாயிலாக சேர்த்திருக்கிறேன். இவை அனைத்தும் நான் அம்மாவினுடைய ஒப்புதலோடே செய்திருக்கிறேன் என்பதையும் பதிவு செய்ய கடமைப்பட்டேன். சரி, கடைசியாக ஒரு கேள்வி. புதிய கவர்மெண்ட் வந்திருக்கு. விஜய் வந்து இந்த ஆன்மீகத்துறைக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. இந்த ஆன்மீகத்துறை அது பாட்டுக்கு இயங்கும். எந்த தேவையில்லாத கெடுதல் செயல்களும் செய்யாமல் இருந்தாலே போதுமானது தான் என்னை பொறுத்தவரை. எல்லா துறையிலும் ஒரு புனரமைப்பு என்பது அவசியம். இப்போ கூட இந்த ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் நிறைய கள ஆய்வு போவதாக நாம் பார்க்கின்றோம். திருச்செந்தூர், பழனி என்று போகின்றார். அங்கே உள்ள பிரசாத ஸ்டாலுக்கு போகிறாரு. இன்றைக்கி இது பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாரு. வரிசையில் நிற்கிறவங்களை பார்க்குறாரு, ஆச்சாரியர்களை பார்க்குறாரு. எல்லா துறைகளிலும் இருப்பதை போல சில குறைபாடுகள் இருக்க செய்யும். அதை களைந்தால் நன்றாக இருக்கும். முதலில் முதல்வர் அவர்கள் எல்லா இந்துக்களுடைய பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லட்டும். கிறிஸ்தவ இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் வாழ்த்து சொல்லட்டும். வேற்றுமையில் ஒற்றுமை என்பது பாரத தேசத்தின் பண்பு. நாம் தமிழனாகவும் இருக்க வேண்டும், இந்தியனாகவும் மிளிர வேண்டும். அறநிலையத்துறை சொத்துக்கள் இருக்குது பாருங்க, அது வந்து அதுக்கு வந்து இந்த கோயில்கள் மட்டுமே பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது அதை வந்து கல்வி போன்ற பல இதுக்கும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ ஒரு அமைச்சர் வந்து அறநிலை சொத்துக்கள் வந்து அறநிலையத்திற்கு இந்த கோயில் சொத்துக்கள் கோயில்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வச்சுருக்காரு. சில பேர் சொல்கிறாங்க இல்லை, அது வந்து கல்வி போன்ற பல விஷயங்களும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிற சமூகத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாது. இந்து சமய அறநிலைத்துறையினுடைய இந்த பணங்களை ஒரு மருத்துவமனைக்கோ கல்வி சாலைக்கோ கலை வளர்க்கக்கூடிய ஸ்தாபங்களுக்கோ செய்வது தவறல்ல. ஆனால் அதன் பொருட்டு தவறு நடந்துவிட்டால் அது மிகப்பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுவிடும். பொதுவாகவே நம்முடைய ஊரில் சொல்வார்கள், கோவில் சொத்து குலநாசம் என்பார்கள். தவறு நடக்காமல் சமயம் என்பது, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், சமயம் என்பது சமுதாயத்தை தாங்கக்கூடிய தூணாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதில் சங்கடங்கள் வந்தால் அது கேள்விக்குறி. ஸோ நம்முடைய உரையாடல் வந்து இப்போதைக்கு ஒரு முடிவுக்கு வந்தது. உங்களுடைய பேச்சு, அந்த 1 மணி நேர பேச்சை கேட்டபோது உங்களுடைய ஆன்மீக சொற்பொழிவு கேட்ட ஒரு அனுபவம், பிரமிப்பு எனக்கு ஏற்பட்டது. மிக்க நன்றி. அடிக்கடி வரணும். பௌத்தமிழா நேயர்களுக்கு நான் பணிந்து சொல்வது என்னவென்றால், இது ஏதோ உயர்வுக்கோ இல்லை புகழ்ச்சிக்கோ அல்ல. வானொலி கேட்டு வளர்ந்தவர்கள் நாங்கள். ஒரு KS ராஜாவை போல, அப்துல் ஹமீதை போல உச்சரிப்பு தெளிவும் அனுபவ புதுமையும் மனதினுடைய அடிநாதத்தில் இருப்பதை குற்றால அறிவு போல விருந்தினர்களை கொட்டக்கூடிய பாங்கை தேடி பிடித்து கேட்கக்கூடிய உங்களுடைய பாங்கும் எனக்கு பிரமிப்பை தந்தது என்பதை காட்டிலும் நான் நிறைய உங்கள் நிகழ்வு பார்க்குறேன். இருந்தாலும் என்னுடைய குருநாதர் பீடாதிபதியினுடைய பெயரை தாங்கி இருப்பதால் சாதாரணமாக நன்றி என்று சொல்வதை காட்டிலும் கரம் கூப்பி உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் வாழ்த்தமிழா மூலம் உங்களையும் நேயர்களையும் சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி.